அத்தியாயம் 17. தன் முன்னே வைக்கப்பட்டிருந்த கோப்புகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தவன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உடனே அமைச்சரின் பிஏவிற்கு அழைத்து அவரிடம் பேச அனுமதி வேண்டினான். அந்த நேரம் அவர் ஃப்ரீயாக இருந்ததால் கால் உடனே இணைக்கப்பட்டது. சொல்லு முகிலா. சார், மரணம் நிகழ்ந்த அந்த மருத்துவமனை பற்றிய தகவல் இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதில் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அது உங்கள் கட்சி எம்பி வசந்தனோட மச்சான் ஹாஸ்பிட்டல். வசந்தன் இந்த ஊர்க்காரர் தான். அவரும் இறந்து போன பொண்ணோட ஜாதியை சேர்ந்தவர் தான். ஓ என்று சற்று யோசித்தவர், அப்போ இது சிக்கல் தான். இதை அத்தனை எளிதாக கையாள முடியும்னு தோணலை சார். அந்த பக்கம் பேரமைதி. ஆழ்ந்த யோசனையில் இருந்தார் சதாசிவம். அவருக்கு இதிலிருந்து பின்வாங்கும் எண்ணமெல்லாம் இல்லை என்றாலும் இந்த பிரச்சனை கட்சியில் பூகம்பத்தை ஏற்படுத்தும் என்பதை நன்கு அறிவார். சார், பார்த்துக்கலாம் முகிலா. உனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறேன். ஒரு சின்ன விவரத்தை கூட மிஸ் பண்ணிடாத. இதனால் உங்களுக்கு கட்சியிலையும் மேலிடத்துலையும் பிரச்சனை ஆகும் சார். உங்கள் பதவிக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் என்றான் யோசனையாக. தெரியும் முகிலா, இந்த பதவியை வச்சு மக்களுக்கு இதுவரை அதிகமாக நல்லது செஞ்சதில்லை. கூட இருப்பவர்களுக்கு ஜால்ரா போட்டது தான். ஏதாவது ஒரு நல்லதாவது பண்ணணும்னு நினைக்கிற முகிலா. அதனால் என்னவானாலும் பரவாயில்லை. அவரின் பதிவில் திருப்தி அடைந்தவன், ஓகே சார், அப்போ மேற்கொண்டு என்னோட விசாரணையை தொடங்கிடுறேன் என்றான். அந்த பையன் வழக்கு கொடுத்தாச்சா? இல்லை சார், நான் தான் கொஞ்சம் டிலே பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில தகவல்களை திரட்டிட்டு அதுக்கு பிறகு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதுவும் நல்லது தான். சரி, அப்பப்போ எனக்கும் அப்டேட் பண்ணிடு என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டார். கையில் இருந்த கோப்புகளை எடுத்து பத்திரமாக வைத்துவிட்டு நர்ஸ் நீலாவை சந்திக்க கிளம்பினான். ஹாஸ்பிட்டல் சென்று இறங்கியவன் ரிசப்ஷனில் நீலாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு காத்திருக்க ஆரம்பித்தான். அதற்குள் அவன் வந்திருக்கும் செய்தி டீனுக்கு சொல்லப்பட அவரே நேரே வந்து விட்டார். வணக்கம் சார் என்று கை கூப்பியவர், என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்று கேட்டவரிடம் லேசான ஒரு படபடப்பு தெரிந்தது. அதை குறித்து கொண்டவன், ஒரு சின்ன விசாரணை. உங்கள் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் நீலா இருக்கும் தெருவில் பிரச்சனை. அதுதான் அவங்கள விசாரிக்க அவங்க வீட்டுக்கு போனேன். இங்கே இருக்கிறதா சொன்னாங்க என்றான் அவரை ஆராய்ந்தபடி. அதை கேட்டதும் ஆசுவாசம் அடைந்தவர், ஓ அப்படியா, வாங்களேன், என் ரூமில் வச்சு பேசலாம் என்றார். நோ ப்ராப்ளம், நான் இங்கேயே முடிச்சுட்டு கிளம்பிடுறேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது நீலா வந்து சேர்ந்தார். நீலாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் டீன். அருகே இருந்த நாற்காலியில் அமர்ந்தவன், உட்காருங்க சிஸ்டர், உங்ககிட்ட நிறைய கேட்க வேண்டியிருக்கு என்றான். அவன் எதற்கு வந்திருக்கிறான் என்று புரியாமல் குழப்பத்துடனே அமர்ந்தார். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? 10 வருஷமாக வேலை பார்க்குறேன் சார். என்ன விஷயமா விசாரணை பண்ண வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? லேசாக தாடியை தடவியபடி சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து கொண்டே இருந்தவனின் பார்வையில் ஆங்காங்கே வேலை பார்ப்பது போல ஒரு சிலர் தங்களை நோட்டமிட்டு கொண்டிருப்பது கண்களில் விழுந்தது. என்கிட்டேவா என்பது போல நக்கலாக சிரித்து கொண்டவன் நீலாவிடம், எதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க என்று எதிர்கேள்வியை வைத்தான். அதில் அதிர்ந்து போனவர், எனக்கு எப்படி சார் தெரியும் என்றார். சட்டென அவரை திரும்பி பார்த்தவன், 2 வருஷம் முன்னாடி அரை உயிரா வந்த பொண்ணை கொலை பண்ணி அனுப்புனீங்களே, அந்த கேஸ் விஷயமாதான் என்றான் குறுகுறு பார்வையுடன். அவன் அப்படி சொன்னதுமே பதறிப்போனவர், சார் என்றார். முகத்தை சாதாரணமாக வச்சு பேசுங்க, நம்மளை சுற்றி ஆட்கள் இருக்காங்க, எனக்கு உங்ககிட்டேருந்து உண்மை வேணும் என்றான் அழுத்தமாக. கஷ்டப்பட்டு முகத்தை இயல்பாக்கி கொண்டு, அப்படி எதுவும் நடக்கலையே சார் என்றார். நன்றாக சாய்ந்த வந்து கொண்டவன், ஓ அப்போ அந்த வார்டுபாய் சொன்னது பொய்யா என்றான். அவரோ தன்னை சுதாரித்து கொண்டு, இல்லை சார், எனக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் பற்றி எதுவுமே தெரியாது. அதுவும் குறிப்பாக என்னை எதுக்கு வந்து விசாரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல என்றார் பதட்டத்துடன். தானும் எழுந்து கொண்டவன், அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்றான் கூர்மையான பார்வையுடன். இல்லை சார் என்றதும் கைகளை பற்றி குலுக்கிவிட்டு அங்கிருந்து வெளியேற ஆரம்பித்தான். அதுவரை இழுத்து பிடித்திருந்த மூச்சை வெளியே விட்டவர் திரும்பி நடக்கும் நேரம் சிஸ்டர் என்று அழைத்தபடி அவரின் முன்னே வந்து நின்றான். இப்போ என்னடா என்று உள்ளுக்குள் பதட்டத்துடன் அவனை பார்த்தார். உங்கள் டீன் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணுவார். உங்கள் ஏரியாவில் நடந்த கேஸ் பற்றி விசாரிக்க வந்தேன்னு மட்டும் சொல்லியிருக்கேன், நீங்களும் அதையே சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு விடுவிடு என்று சென்று விட்டான். அவன் சொன்னதை கேட்டு மீண்டும் திரும்பி வந்து விடப் போகிறான் என்கிற பயத்துடன் தனது வேலையை பார்க்க சென்றவருக்கு டீனிடமிருந்து அழைப்பு வந்தது. அதில் அசந்து போனவர் தான் சொல்ல வேண்டியவற்றை மனதிற்குள் நினைத்து கொண்டு அவர் அறைக்கு சென்றார். போலீஸ் கூட அவரை அப்படி விசாரித்திருக்கவில்லை. பலவிதமான கேள்விகளால் அவளை குடைந்தெடுத்து விட்டார்.
அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லுங்கள் என்று கேட்டு அவரை தவிக்க விட்டே வெளியே அனுப்பினார். நீலாவிற்கோ உள்ளுக்குள் பயமும் பீதியும் எழுந்தது. அந்த பெண்ணின் மரணத்தை பற்றி போலீஸ் ஏன் விசாரிக்க வருகிறது? யாரும் வழக்கு கொடுத்திருக்கிறார்களோ என்று பலவாறு எண்ணிக்கொண்டு தனது அறைக்கு சென்றார். மருத்துவமனை நிர்வாகமோ நீலாவின் மீது ஒரு கண் வைக்குமாறு பணிந்தது. முகிலனின் வரவை அவ்வளவு எளிதாக அவர்கள் எண்ணிவிடவில்லை. அதே சமயம் தாங்களாக முன்வந்து எதையும் செய்து மாட்டிக்கொள்ளவும் விரும்பவில்லை. இதை எதிர்பார்த்துதானே முகிலன் இந்த புள்ளியில் விசாரணையை துவங்கியது. அடுத்து அந்த வார்ட்பாயை பிடித்து அவனது குடும்பத்தையும் இடம்பெயர வைத்துவிட்டு இவனை தன் கண்ட்ரோலில் கீழ் கொண்டு வந்தான். 2 நாட்கள் கடந்திருந்தது. இதயா உள்ளூரில் இருப்பது தெரியாமல் ஷங்கர் அவனிடமிருந்து போன் வரவில்லை என்று தவித்து கொண்டிருந்தார். அவனது நண்பர்களோ கொடுக்கை தவிர மற்றவர்கள் ராஜேஷின் ஆள் அவனை தொடர்வதால் தங்களுக்கு தகவல் கூட கொடுக்காமல் இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டு அமைதியாக இருந்தனர். கஜேந்திரன் கவுன்சிலரை எப்படியாவது பேசி சம்மதிக்க வைத்து இந்த மாதத்திலேயே பார்வதியின் திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்று காத்திருந்தார். தந்தையின் மூலம் தனக்கும் பார்வதிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட போவதை அறிந்த சக்கரவர்த்தி உற்சாகத்தில் மிதந்தான். அப்பா, உண்மையே எனக்கு பார்வதியை பேசி முடிச்சிருக்கீங்களா? ஒருவித எரிச்சலுடன் ஆமாண்டா, அதுக்கு என்ன இப்போ? தலையை சுரிந்தபடி எப்போ கல்யாணம் வைப்பீங்க என்ற அடுத்த கேள்வியை கேட்டு அவரின் பிபியை ஏற்றினான். லூசு பயலே, உனக்கு அது ஒன்று தான் கேடு. வா, போய் ஊர் பொறுக்கிற வேலை இருந்தால் அதை பாரு. சொல்லுங்கப்பா, எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? இனி பார்வை தவிர வேற யாரையும் நான் பார்க்கறதா இல்லை. மனைவியை திரும்பி முறைத்து விட்டு பிள்ளையா பெற்று வச்சிருக்கேன் என்று நொந்து கொண்டு ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு சொல்லண்டா என்றார் எரிச்சலுடன். தலையை 4 பக்கமும் உருட்டி விட்டு, சரி, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்படியே மாமா கிட்ட சொல்லிடுங்க, நான் போனால் பார்வை என்னோட வெளியே அனுப்பணும்னு. என்னது? என்னப்பா, எதுக்கு இந்த அதிர்ச்சி? கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட வெளியே போகணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? அவனை அலுப்பாக பார்த்து விட்டு, இதிலெல்லாம் தெளிவாயிரு, எலெக்ஷன் வேலை இருக்குது, என்னோட அதை பாரு என்றார். இல்லைப்பா, இனிமேல் பார்வை தவிர நான் எதையும் பார்க்குறதா இல்லை என்றவனை கொலைவெறியுடன் பார்த்தார் பால்பாண்டி. அவரிடம் சொன்னவன் நேராக சென்று கஜேந்திரன் வீட்டு கதவை தட்டினான். அப்பாவும் மகனும் சாப்பிட்டு விட்டு கடைக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருக்க வாசல் மணி அழைப்பில் ராஜேஷ் சென்று கதவை திறந்தான். வெளியில் நின்றவனை கண்டு அதிர்ந்து பின் சுதாரித்து கொண்டவன் வா சக்கர என்று அழைத்து விட்டு நகர்ந்து கொண்டான். ராஜேஷை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தவன் கஜேந்திரனிடம், என்ன உங்க மகன் என்ன சக்கரன்னு கூப்பிடுறாரு? உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறவனை இப்படித்தான் பேர சொல்லி கூப்பிடுவீங்களா என்றான் முறைப்பாக. அவன் அப்படி கேட்டதும் ராஜேஷை முறைத்து விட்டு, அவன் சின்ன பையன் மாப்பிள்ளை, தெரியாம கூப்பிட்டுருப்பான் என்றார் பல்லை கடித்தபடி. ராஜேஷோ, என் நேரம், இந்த பொறுக்கிக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமா என்று தாளித்து கொண்டான். அந்நேரம் தனது அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த பார்வதியை பார்த்தவன், என்ன பாரு, நீ இன்னும் காலேஜுக்கு கிளம்பலையா? உன்னை அழைச்சிட்டு போகத்தான் வந்தேன் என்று கூறி ராஜேஷ் கஜேந்திரன் இருவரின் நெஞ்சிலும் அதிர்வை ஏற்படுத்தினான். முதலில் சுதாரித்து கொண்ட ராஜேஷ், அவ படிக்க போறதில்ல என்றான் கடுப்பாக. அவனை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு கஜேந்திரனிடம் திரும்பியவன், மாமா, நான் கட்டிக்க போற பொண்ணு விஷயத்துல நான் தான் முடிவெடுக்கணும், அவ படிக்கணும், அதனால அவளை கிளம்ப சொல்லுங்க என்றான். அவர்கள் இருவருக்கும் இதென்னடா சோதனை, இந்த லூசு பயல் எப்போது இவ்வளவு தெளிவாக யோசிக்க ஆரம்பித்தான் என்று பார்த்திருந்தனர். பார்வதியோ இவனோட காலேஜ் போறதுக்கு விட போகாமலே இருக்கலாம் என்று அமைதியாக நின்றாள். அங்கிருந்தவர்கள் எவரை பற்றியும் கவலைப்படாமல் நேரே அவள் அருகில் சென்று கையை பற்றி, பாரு, நீ போய் கிளம்பு, காலேஜுக்கு போகலாம் என்றான் சக்கரை. அவன் தொட்டதில் சட்டென்று கையை உதறிக்கொண்டவளின் மனது கல்லூரிக்கு செல்வதால் தன்னால் இயன்ற உதவிகளை இதயவர்மனுக்கு செய்ய இயலும் என்று தோன்ற, சரி, நான் கிளம்பி வரேன் என்று உள்ளே சென்றாள். அவள் வெளியே செல்வதை விரும்பாத ராஜேஷும் கஜேந்திரனும் பல்லை கடித்தார்கள். கஜேந்திரன் அவசரமாக போனை எடுத்துக்கொண்டு கவுன்சிலரிடம் பேசச் சென்றார்.